அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வக்கர பயிற்சி இதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். குரு வக்கர பயிற்சி என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த குரு வக்கர பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 9/10/2024 இருந்து 4/2/2025 வரலும் இந்த வக்கர பயிற்சி இருக்குது. ஏறக்குறைய 4 மாத காலங்கள் இந்த குரு வக்கர பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே குரு வக்கர பயிற்சி நடக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த காலகட்டங்கள் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு நற்பலன்களை கொடுக்க தான் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பகை வீடுகளில் இருந்து தான் வக்கரம் அடைகிறாரு. அதனால் பகை வீட்டில் அமரும் பொழுது பகைவர்களுக்கும் நல்லது செய்யலை, தன்னுடைய நண்பர்களுக்கும் நல்லது செய்யலை அப்படிங்கிற நிலைகளில் தான் குரு பகவான் இருந்தார். இப்போ தனது குணத்திற்கு இயல்பான வக்கரத்தை அடைவதால் அனைத்து ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் கவனமாக இருந்தால் பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கான சில தனித்துவமான குணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு வீழ்ந்தாலும் தன்னுடைய சுய முயற்சியினால் எழுந்து நிற்பதில் பிடிவாதக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு கஷ்டமான காலங்களாகட்டும், எவ்வளவு துன்பமான காலங்கள், துயரமான காலங்கள், இந்த காலங்களாகட்டும் தன்னுடைய விடாமுயற்சியினாலும் தன்னுடைய நம்பிக்கையினாலும் வீழ்ந்தாலும் மீண்டெழுவதில் வல்லவர்களான சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இவர்களுடைய புத்தி கூர்மையால் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவாங்க. இவர்கள் 4 பேர் மதிக்கக்கூடிய இடங்களில் தான் பழக்க வழக்கங்களை வச்சுக்குவாங்க. நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னை அனைவரும் மதிக்கக்கூடிய நிலையில் தான் இவர் இருப்பார் அப்படிங்கிற நிலையில் இருக்கனால எந்த ஒரு கஷ்ட காலங்களையும் தன்னுடைய திறமையால் முயற்சியால் திட்டமிட்டு வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதில் வல்லவர்களான சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற வக்கர குரு பயிற்சி இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாக சனி பகவான் இவருக்கு 7ஆம் இடத்துல வந்ததுலேருந்து அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுக்கலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் எந்த ஒரு ராசிகளுக்கும் பெரிய சிறப்பை கொடுத்துறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே இவருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அவர் 7ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்த்துட்டு வந்ததுனால தந்தைக்கு மிகப்பெரிய கண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழியில் மிகப்பெரிய செலவுகள், உடல்நிலை சார்ந்த செலவுகள் வந்து போகக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். தந்தை வழியில் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். அடுத்து 2ஆம் இடத்தையும் பார்த்ததுனால இவர் குடும்பத்திற்கு வந்த தன வரவுகளை முற்றிலுமாக நிறுத்திட்டாரு அப்படின்னா உண்மைதான். ஏன்னா இந்த 2 வருஷ காலகட்டங்களாகவே இவர்களுக்கு தனவரவில் மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் கொடுத்தாரு. ஏன்னா இவருக்கு அதிகமான நற்பலனை தரக்கூடிய குரு பகவானுமே இந்த 2 வருட காலகட்டமாக சரியான இடத்தில் இல்லாதனால மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்த ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்பப்போ சில விஷயங்கள் நல்லது நடந்தாலும் கூட நிரந்தரமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற நிலைகளில் சிம்ம ராசிக்கு போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4ஆம் இடத்தையும் இவர் பார்த்துட்டு இருந்தார். 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு விஷயமே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக தாயின் உடல்நிலையில் கவலைப்படும் வகையில் தான் இருந்தது. இந்த சனி பயிற்சி 7ஆம் இடத்துக்கு வந்ததிலிருந்து தந்தை வழி உறவுகளும் சரி, தாய் வழி உறவுகளும் சரி பகையை தந்துச்சுன்னு சொல்லலாம். தந்தை வழி உடல்நிலையும் சரி, தாய் உடல்நிலையும் சரி கவலைப்படக்கூடிய சூழலை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நிலைகள் மாறுமா? இந்த வக்கர பயிற்சி இந்த நிலைகளை மாற்றி அமைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி என்னென்னலாம் நற்பலன்களை தர காத்திருக்கிறாரு இந்த குரு வக்கர பயிற்சியில் குரு பகவான் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் பட்டம் பதவி பறிபோகும் அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்ததா அப்படின்னா குரு பயிற்சியிலேருந்து கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது இந்த நிலைகளை மாற்றுமா குரு வக்கர பயிற்சி? கண்டிப்பாக மாற்றி பெரிய வெற்றியை ஈட்டி கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க இது. வாங்க என்ன வெற்றிகளை தரப்போறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக குரு 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய வக்கர பயிற்சியில் 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவ்வளவு நாள் தடைகள் இருந்தது. ஏன் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய எதிரி வீடுகளில் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாரு. பொதுவாகவே குரு பகவானுக்கும் அது எதிரி வீடு தான், நண்பர் வீடு இல்லை. சூரியனுக்கும் அது எதிரி வீடு தான், பகை வீடு தான். அப்படிங்கும் பொழுது நாமளே இப்போ ஒரு பக்கம் போகிறோம், பகைவன் எதிரில் வந்தால் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பகைவர் வீட்டில் இருந்து எதையுமே பெரிய நற்பலன்களை எந்த ஒரு கிரகமே தன்னுடைய தசாபுத்தி காலங்கள் நல்லா இல்லாத பொழுது தரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வக்கர பயிற்சி இருக்கிறதுனால தன்னுடைய இயல்புக்கு மாறான விஷயங்களை வக்கரம் செய்யும். அதனால் கண்டிப்பாக இந்த 4 மாதங்கள் தன் குடும்பத்திற்கு தேவையான தன வரவை ஈட்டுவதில் பல்லவராக சிம்மராசிக்காரர் இருப்பார். தன் வாக்கின் மூலமாக மேன்மை,
தன்னுடைய சொல்லிற்கும் செயலுக்கும் மரியாதை வந்து சேரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் இவரது வாக்குக்கும் கட்டுப்படாதவர்கள் அனைவருமே இவருடைய வாக்குக்கு கட்டுப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மேன்மை ஓங்கி இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தாராள தனவரவு இந்த 4 மாதங்கள் இவருக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார். விருச்சிக ராசியை குரு பகவான் தன்னுடைய வக்கர பார்வையால் பார்க்கும் பொழுது இதுவரை தன் சுகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி நல்ல ஒரு செயல்பாடும் நல்ல ஒரு வழிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இவ்வளவு நாள் தாய் வழி, அதாவது தாயுடைய உடல்நிலையில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கி தாயிற்கு நல்ல ஒரு உடல்நிலையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் என்கின்றது வண்டி, வாகனம், மனை, சொத்து, தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால தன் சுகம் சார்ந்த அனைத்து விஷயங்களையுமே பெரிய அளவில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாங்க காத்திருந்தீங்களா, வண்டி வாங்க திட்டமிட்டிருந்தீங்களா, கண்டிப்பாக வண்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். மண் வாங்க திட்டமிட்டிருந்தீங்களா, கண்டிப்பாக மண் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும்னு சொல்லலாம். வீடு கட்ட காத்திருந்தீங்களா, வீடு கட்ட திட்டமிட்டிருந்தீங்களா, அந்த திட்டமும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை தரும் இந்த வக்கர பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் இவ்வளவு நாள் இவருக்கு வம்புகளையும் வழக்குகளையும் கொடுத்து வந்த எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இவர் உடல்நிலையில் இருந்து வந்த நோய்கள் நீங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, புதுசாக ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு இருக்கா, அதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு நோய் இருந்தால் அது வெளியில் தெரிஞ்சால் தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். அதனால் வெளி காட்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். யார் யார் உங்களுக்கு முதுகில் குத்திய எதிரிகள், துரோகிகள் அப்படின்னு காட்டக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதனால் பொதுவாகவே அனைத்து விஷயங்களும் இந்த இடங்களில் நல்லா இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளோ நாள் தடைகள் இருந்து வந்ததா, கண்டிப்பாக அந்த தடைகள் நீங்கும். வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்து வந்ததா, அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும். தொழிலில் இருந்து வந்த கடுமையான பாதிப்புகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். பொதுவாக இந்த குரு வக்கர பயிற்சி நடக்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் பயணிக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் இந்த குரு வக்கர பயிற்சி எவ்வளோ சிறப்பை தரும், நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் எது எது, எந்த இடங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த வக்கர பயிற்சியின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்துல இருப்பார். அதாவது கன்னி வீட்டில் இருந்து தான் ஆரம்பிப்பார். இங்கே அதிக நாள்லாம் இருக்கிறதில்ல. இந்த இடங்கள் இருக்கும் பொழுது நல்லது தான். ஏன்னா தன வீட்டில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயம்தான். பொதுவாக புதன் இவருக்கு பகை இல்லை, சிம்மத்துக்கு புதன் பகை இல்லை, அதனால நல்ல ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு மாதம் முழுக்கவே துலாம் ராசியில் இருப்பார். இது சுக்கிரனுடைய வீடு, சிம்மத்திற்கு பகை வீடு. அப்படிங்கும்போது இந்த இடங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடங்கள் அவ்வளோ கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் தான். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கூட சில நேரம் உங்களுக்கு கவலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த இடங்களில் இருக்கும் பொழுது ஒரு மாதம் முழுக்கவே கவனத்தை எடுத்து அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக கைவிடாமல் செய்யுங்க. ஏன்னா அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தோம்னா அஷ்டமச்சனியும் வந்துடும். அடுத்த 2.5 வருஷத்துக்கு அஷ்டமச்சனியும் வந்துடும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு 8 மாதங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதாவது குரு வக்கர பயிற்சியில் ஒரு 4 மாதங்களும் அடுத்ததாக இருக்கிற ஒரு 4 மாதங்களும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அஷ்டமச்சனி காலங்களில் உங்களைய நிலைநிறுத்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த இடங்களில் வரும்பொழுது கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 4ஆம் வீடு விருச்சிக ராசிக்குள்ளே வராரு. அதாவது பொதுவாக செவ்வாய் பகவான் இவருக்கு பகை இல்லை. அதனால் நல்ல விஷயந்தான். இங்கே வரும்போது பகை இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல விஷயந்தான். இந்த இடங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பெரிய அளவில் தடைகளை கொடுக்க போகிறதில்ல, தாமதத்தையும் கொடுக்க போகிறதில்ல. இங்கே சனி பகவான் பார்த்தாலும் கூட இப்போ வக்கிரம் அடைந்த குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு சிறப்புகளையும் முன்னேற்றத்தையும் தான் தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக பூர்வ புண்ணியாதிபதியான வீடு அதிகமான இவருக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசியும் மீன ராசியும் தான் சிம்ம ராசிக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பகவான் வக்கிரம் அடைகிறதுனால 5ஆம் இடத்து நன்மைகள் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதனால் இந்த மாதத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. அடுத்து மகர ராசிக்குள்ளே போகிறாரு. மகர ராசிக்குள்ளே போகும்பொழுது மகர ராசி பகையா அப்படின்னா பகை தான். இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால இங்கே இருக்கும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கும்பராசிக்குள்ளேயும் போகிறார். இங்கே அதிக நாட்கள் இருக்க போகிறது இல்லை. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கவனமாக இருங்க.
துலாம் வீட்டை தாண்டினதுல இருந்தே நல்ல ஒரு வாய்ப்புகள் தான் 3 மாதம் அருமையாக இருக்குது. இங்கே துலாம் வீட்டில் இருக்கும் பொழுது தான் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இங்கே ராசிநாதன் நீச்சம் அப்படிங்கிற நிலையும் அடைவார். அதனால் தான் எடுக்கின்ற முடிவுகளில் கவனங்கள் அதிகமாக தேவை. கண்டிப்பாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு வக்கர பயிற்சி தந்துவிடும். இந்த குரு வக்கர பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நமது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.